இறையேசுவில் அன்புமிக்க சகோதரி சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய இறை வார்த்தையானது யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம். இயேசு தம் அன்பு சீடர்களை பார்த்து சொல்லக்கூடிய வசனம் தான் இது. ஆகவே உங்கள் ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறேன். யோவான் நற்செய்தியாளர் நற்கருணை ஏற்படுத்துவதற்கு பதிலாக, அந்த ஒரு நிகழ்வுக்கு பதிலாக இயேசு தம் சீடர்களுடைய காலடிகளை கழுவின்ற நிகழ்வை தான் நமக்கு எடுத்து சொல்கிறார். மற்றும் 3 நற்செய்தியாளர்கள் இயேசுவினுடைய இறுதி உணவை சம்பந்தமான விளக்கங்கள் சொல்லும் பொழுது யோவான் இயேசு தன்னுடைய சீடர்களுடைய காலடிகளை கழுவுவதை தான் நமக்கு எடுத்து சொல்வது. அதுக்கு அடுத்த வசனமாக இயேசு அவர்களிடம் சொல்கின்றதுதான், நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை தந்திருக்கிறேன். எதுக்கான முன்மாதிரி? நமக்கு தெரியும், இங்கே தான் இயேசு திவ்ய நற்கருணை ஏற்படுத்தினார். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இயேசு நமக்கு சொல்வதுண்டு, நீ காணிக்கையை ஒப்பு கொடுத்த பலிபீடத்தை அணுகி செல்லும் பொழுது உங்கள் சகோதரன் அல்லது சகோதரி யாருக்காவது உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் இருந்தால் அந்த காணிக்கை பொருட்களை அங்கே வைத்துவிட்டு முதலில் அவர்களிடம் போய் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அன்பு சகோதரர்களே, இதேதான் இயேசு இங்கே நமக்காக செய்து காமிக்கிறார், முன்மாதிரியாக செய்து காமிக்கிறார். காரணம், இயேசு தன்னுடைய பலி செலுத்த தயாராகி கொண்டிருக்கிறார். நற்கருணை ஏற்படுத்துவதற்கு முன்னாடியே இயேசுவுக்கு எந்த குறையும் இல்லை, அவர்களுக்கு எந்த பாவமும் இல்லை. ஏனினும் தம் சீடர்களுக்கு இயேசுவுக்கு எதிரான ஒரு சில எண்ணங்கள். காரணம், ஒருவர் அவரை காட்டிக் கொடுக்க தயாராக இருக்கிறார், இன்னொருவர் மறுதலிக்க தயாராக இருக்கிறார். இவ்வாறிருந்து இயேசு அவர்களுடைய அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட தவறான கருத்துக்களை உணர்ந்து அவர்களுடைய காலடிகளை கழுவி இயேசு தம்மையே பலிக்காக தயாரித்தார். நம் வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு இதுதான். நாம் மற்றவர்களுடைய நல்லுறவை ஏற்படுத்தி நம்மை தூய்மைப்படுத்தி பலி செலுத்த நம்மை தயாரிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.